அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் ஹிந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का मंच है साहित्य सदन. इस साहित्य सदन के अंतर्गत अलंकारों के बारे में हम पढ़ रहे हैं, पढ़ा रहे हैं, आपको पता है. आज प्रतीप अलंकार के बारे में हम कुछ जानकारी प्राप्त करने वाले हैं. प्रतीप अलंकार என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். அணிகளிலே प्रतीप अलंकार ये शब्दालंकार है. இது शब्दालंकार, அதாவது சொற்களின் மூலமாக அழகு பெறுவது, அழகு பெற வைப்பது. சரி, इसका लक्षण क्या है? இதற்கான இலக்கணம் என்னவென்றால், ये शब्दालंकार है. प्रतीप का अर्थ है उल्टा. प्रतीप என்ற வார்த்தைக்கு உல்டா என்று பெயர். உல்டா என்றால் நேர்மாறான, நேர் எதிரான. प्रतीप का अर्थ है उल्टा, यानी विपरीत, நேர்மாறாக, நேர்மாறான என்று பொருள். ये उपमा का उल्टा होता है. उपमा अलंकारக்கு நேர்மாறானதான் उल्टा. उपमा का उल्टा होता है. उपमा की तुलना उपमेय के साथ उसकी श्रेष्ठता प्रस्तुत करती है. उपमा के साथ उपमेय अपनी श्रेष्ठता प्रकट करती है. उपमा का अर्थ है उपमेय के साथ अपनी श्रेष्ठता प्रकट करती है. वो उपमा है. यहाँ उपमेय की श्रेष्ठता उपमा प्रस्तुत करती है, इसलिए यह उल्टा होता है. நான் உதாரணம் சொல்ல போனால், முத்துப்போன பற்கள் வேண்டுமா, பயன்படுத்துங்கள் XSX பிராண்டு டூத் பேஸ்ட் என்கிறோம். அப்போது முத்து போன்ற பற்கள் என்கிறோம். பற்களுக்கு நிகராக முத்தை நாம் கம்பேர் பண்ணுறோம், उपमा करते हैं. लेकिन इसका उल्टा, பற்களை போன்ற முத்து வேண்டுமா, எங்கள் ஜுவல்லரிக்கு வாருங்கள். அப்போது ये उपमा का उल्टा होता है. इसका उल्टा अर्थ दिखाने वाला ही प्रतीप अलंकार कहा जाता है. नेत्र के समान कमल, कमल के समान नेत्र, அது उपमा. नेत्र के समान कमल, ये प्रतीप अलंकार है. नेत्र के समान कमल, கண்ணை போன்ற தாமரையாம், தாமரை போன்ற கண்கள் சொல்லுவாங்க, அது उपमा. நேத்திர கே சமான் கமல், கண்ணை போன்று தாமரை. சொல்ல மாதிரி முத்து போன்ற பற்கள் இல்லை, பற்களை போன்ற முத்து. इसी को प्रतीप अलंकार कहते हैं. प्रदीप नहीं, प्रतीप, प्रतीप अलंकार. विश्लेषण क्या है? उपमेय कमल होता है, उपमा नेत्र है, और साधारण धर्म सुंदरता. वाचक के समान, वाचक के समान, यानी उपमेय कमल, उपमा नेत्र, साधारण धर्म सुंदरता, वाचक के समान. इस प्रकार उपमा का उल्टा करके जो कविगण अपनी कविता का प्रयोग करते हैं, कविता में ऐसे शब्दों का प्रयोग करते हैं, उस अलंकार को प्रतीप अलंकार कहते हैं. प्रतीप अलंकार. வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், வானமுழு மதியைப் போலே மங்கை அவள் வதனம் கண்டேன் என்று ஒரு கவிஞர் எழுதியிருப்பார், பாடியிருப்பார். அதையே மாற்றுறாங்க, மதனம் போல வானில் முழு மதியை கண்டேன் என்பதாக மாற்றி அமைப்பதுதான் பிரதீப் அலங்கார் எனப்படுவது. ஆகவே நன்கு தெளிந்து நீங்கள் அறிந்து இந்த மாதிரியாக
லக்ஷன் எழுதி, என்ன அலங்கார் என்று எழுதி, அதன் பிறகு அதனுடைய உதாரணம் எழுதி, அதன் பிறகு அதனுடைய விசேஷன் எழுதினால் எளிதாக 10 மதிப்பெண் பெற்று விடலாம். இப்போ நிபந்து சொல்கிறோம், நிபந்து சாராம்சம் சொல்கிறோம். இதெல்லாம் 3 பேஜஸ் 4 பேஜஸ் 4 பக்கம் போய் எழுதணும். எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மார்க்கு, இந்த 10 மார்க் கிடைக்கும். ஆனால் இதற்கு நீங்கள் இந்த அதிகபட்சமாக 10 லைன் தான் எழுத போகிறீங்க. அதற்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆகவே நீங்கள் இதை நன்கு படித்து பார்த்து இதை பயன்படுத்தி கொண்டு இதை ஒதுக்கி தள்ளாமல், இது மார்க் பெறுவதற்கு மட்டுமல்ல, நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய புலமைக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது இந்த பகுதி என்பதை நாம் அறிந்து தெளிந்து அதன்படி நீங்கள் இதையே மெயினாக எழுதி எஸ்ஏ எழுதுவதை விட இதை எழுதினால் எப்படி நம்ம கணக்கில் முழு மதிப்பெண் பெறுகிறோம். ஏனென்றால் அது எளிதானது. கொஞ்சம் கடினமானது கூட புரிந்து கொண்டால் அதை விட எளிதானது. எளிதாக மதிப்பெண் பெறக்கூடிய ஒன்று வேறு எதுவுமில்லைன்னு சொல்லலாம். அதுபோல் நீங்கள் அதை புரிந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் நான் தினமும் சொல்கின்றேன், என்னுடைய சுவையை அறிந்து அந்த சுவையை மாணவர்களுக்கு பகிர்ந்து விளக்கிச் சொல்லி அவர்கள் அதிக மதிப்பெண் பெற நாம் ஊக்குவிக்க வேண்டும், மோட்டிவேட் பண்ண வேண்டும் என்று சொல்லி அலங்கார் பகுதியை நிறைவு செய்கின்றேன். இன்றைய சிந்தனை, தடைகளும் தோல்விகளும் நமக்கு தருகின்ற படிப்பினை என்ன? தடைகளும் தோல்விகளும் நமக்கு தருகின்ற படிப்பினை என்ன? என்ன படிப்பினை? முதல்ல என்ன பண்ணுறோம்? தகுதி கரும்பை நசுக்கி பிழிந்தால்தான் சாறு கிடைக்கும். எளிதாக நாம் அந்த கரும்பு சாற்றை இனிமையை சுவைக்க முடியாது. அதை நசுக்கி பிழிந்தால்தான் கரும்பு சாறு கிடைக்கும். அதுபோல் தங்கம், அதை உருக்கி அதை வெட்டினால்தான் நமக்கு நகை கிடைக்கும், ஆபரணம் கிடைக்கும். அதேபோல் கல்லை உளியால் செதுக்கினால்தான் நமக்கு சிற்பம் கிடைக்கும். அந்த சிற்பமானது கடவுளாக மாறும். ஆக கஷ்டப்படாமல் ஒன்றுமில்லை. வினா சேவா மேவா நகி என்பார்கள். தமிழில் இந்திய ஒரு பழமொழி உண்டு, வினா சேவா மேவா நகி. கிராமம் சொல்லுவாங்க, கிராமத்தில் நோகாமல் நோம்பு கொண்டாடியம்மா, நோகாமல் நோம்பு கொண்டாடுகிறாயா என்பார்கள் கிராமத்திலே. அதுபோல் ஆங்கிலம் சொல்வார்கள், நோ பெயின் நோ கெயின், நோ பெயின் நோ கெயின். ஆக தடைகள் வரும்பொழுதுதான் நமது தகுதி மேலே வரும். குப்தஜி அவர்கள் சொல்வார், பாதாய ஹீதோ சாகசை, தடைகள் தான் நமக்கு துணிவு, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா என்று பாடியிருப்பார் வைரமுத்தவர்கள். தடைக்கல்லும் வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா என்று பாடுவார். தடைக்கல்லை நீங்கள் படிக்கல்லாக மாற்றி மேலே ஏற வேண்டும் என்பார். அப்படி தடைகள் தான் நமக்கு துணிச்சலை தரும். பாதாயை ஈதோ சாகசை என்பார் மதிஷன் குப்த் அவர்கள். इन बाधाओं के साथ ही सहन शक्ति भी आई हाथ, इन बाधाओं के साथ ही सहन शक्ति भी आई हाथ. அப்போ பாதாயே क्या है? वो अकस्मात हैं. நாம் எதிர்பார்த்து வருவதில்லை, நாம் எதிர்பாராமல் வருவதால் பாதாயே. தடைகள் என்பது தடையை மீறி வெள்ளப் போகிறது. தண்ணீர் மென்மையானதான், சாஃப்டானதான். ஆனால் அது மேலிருந்து அருவியாக பொங்கி வருகின்ற பொழுது எத்தனை பாறைகள் வந்தாலும், எத்தனை கற்கள் வந்தாலும், எத்தனை பாலம் வந்தாலும் அத்தனையும் அது அடித்து கொண்டு ஈர்த்து கொண்டு போகிறதல்லவா, ஓடுறதல்லவா. அதுபோல தான் நாம் தடைகளை தகர்த்து கொண்டு முன்னேற வேண்டும். ஏனால் தடைகள் வரும்பொழுதுதான் நம்முடைய திறமை வெளிப்படும். தடைகளே வரையினால் அந்த வெற்றிக்கு பொருள் இருக்காது, வெற்றிக்கு மதிப்பு இருக்காது. ஆகவே தடையை பார்த்து நாங்கள் அஞ்சக்கூடாது, தடையை மீறி நாம் செல்ல வேண்டும். காந்தியடிகள் தடையை மீறி போயிருக்காவிட்டால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. அந்த எத்தனை தடைகள் போட்டார்கள் ஆங்கிலேயர்கள், எத்தனை பேரை சிறையிலே போட்டார்கள், எத்தனை பேரை கொன்றார்கள், சித்திரவதைப்படுத்தினார்கள்.
அதெல்லாம் மீறி நாங்கள் ஒன்றாக நின்று ஓர் அணியில் நின்று போராடி வெற்றி பெற்றோம், சுதந்திரம் பெற்றோம். அதுபோல தடைகள் வந்தால் நமக்கு நன்மை. அப்போதுதான் நம்முடைய சக்தி தெரிய வரும். நம்முடைய சக்தி தெரிய வேண்டும் என்றால் நமக்கு தடைகள் அவசியம். பாதாயே ஈதோ சாகசை என்றார் பச்சவட்டி மைசரன் கொடுத்த. பாதாவும் கீ கே சாத் சகன் சக்தி பி ஆயி ஹாத். எதை சகித்துக் கொள்கின்றார். அதே கவிதை இருப்பார், எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் இருப்பார். எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். ஆக எது வந்தாலும் வா பார்த்துக்கலாம், கேன் ஃபேஸ், நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். ஃபேஸ் பண்ணி பார்க்குறேன். ஏனென்றால் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. இம்பாசிபிள் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தையை நீங்கள் எழுதி பாருங்கள். இம்பாசிபிள் எழுதி பாருங்கள். அந்த ஐஎம் போடுறோம்ல, பாசிபிள் அப்புறம் இம்பாசிபிள் போடுறோம். ஆனால் நீங்கள் அந்த ஐக்கு ஒரு கொட்டேஷன் போடுங்க. என்ன பாருங்கள், சொல்லி படிச்சு பாருங்கள், ஐஎம் பாசிபிள் வரும். ஆக இம்பாசிபிள் என்ற வார்த்தையிலேயே என்ன முடியும் என்ற வார்த்தை அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இம்பாசிபிள் என்ற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. நான் அடிக்கடி சொல்வேன், அன்றாடம் நான் சொல்கிறேன், வகுப்பில் சொல்கின்றேன். ஐ கான்ட் சொல்லாதீங்க, ஐ கேன் சொல்லுங்கள். ஐ கேன் டூ சார், ஐ கேன் டூ சார் அப்படி சொல்லுங்கள். அப்போது தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்மளால் எடுத்த உடனே முடியாது என்றால் நெகட்டிவ் தாட்ஸ் எப்போதுமே கூடாது சொல்கிறேன். அது நம்மளால் முடிகிறதோ முடியலையோ அது வேறு சமாச்சாரம். வெற்றியோ தோல்வியோ பின்னால். ஏனென்றால் தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை, வெற்றி இல்லாமல் தோல்வி இல்லை. தோல்வி இல்லாவிட்டால் அந்த வெற்றிக்கு மதிப்பு இருக்காது. அதனால் எந்த ஒரு மகேந்திர சிங் தோனி அவர்கள் முதல் முறையாக அவர் பேட்டிங் செய்கின்ற பொழுது முதல் பந்திலேயே அவர் அவுட் ஆனார். முதல் பந்திலேயே அவர் அவுட் ஆனார். அவர் வாழ்க்கையை முதலாக சந்தித்த முதல் பந்திலேயே அவர் அவுட் ஆகிறார். அதுக்காக அவர் விட்டுட்டு போகவில்லை. இரடா முதல் கோணல் முற்றும் கோணல் அவருடைய விடவில்லை, தொடர்ந்து முயன்றார். இன்றைக்கு மிக உயர்ந்து நிலவெடுக்கிறார் MS தோனி அவர்கள். ஆக சாதனையாளர்கள் நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாவார்கள். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பதாவும் ஈ கே சாத் சகன் சக்தி பி ஆயி ஹாத் என்பார் குப்தஜி அவர்கள். அதுபோல ஒரு கரும்பை கசக்கும் பொழுதுதான், கசக்கி பிழிந்த பொழுதுதான் நமக்கு சாறு வரும். அதுபோல தங்கத்தை உருக்கி வெட்டும் போதுதான் நமக்கு நகை வரும். அதுபோல கல்லை பாறையை ஒளியால் செதுக்கினால்தான் நமக்கு சிற்பம் கிடைக்கும், அது கடவுளாக மாறும். ஆகவே தடைகளை தகர்த்து இருந்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். ரஹீம் சொல்வார், ரஹிமன் விபதா தூ பலி, ரஹிமன் விபதா தூ பலி ஜோ தோரே தின் ஹோய். தடையா துன்பமே நீ ரொம்ப நல்லவளுங்கிறார். ஏனென்றால் தொடர்ந்து இருக்காது, தொடர்ந்து துன்பமே வராது, அதேபோல் தொடர்ந்து இன்பமும் வராது. ரஹீமன் விபதாஹை தூ பலி யூ அச்சியோ நீ நல்லவள் நீ. ஏனென்றால் அது வரும்பொழுது நமக்கு ஹித்த அன்ஹித்தையா ஜகத்மே இஸ் துனியாமே, இந்த உலகத்திலே நமக்கு நல்லது எது கெட்டது எது? ஹித்த அன்ஹித்த ஆப்போசிட். ஹித்த அன்ஹித்தையா ஜகத்மே, நமக்கு நன்மையானது எது, நமக்கு நல்லது எது, நமக்கு தீயது எது என்று, நமக்கு நல்லவர் யார், தீயவர் யார், நமக்கு உதவியாளர்கள் யார், உதவி செய்யாமல் மறுப்பவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அது ஒரு வாய்ப்பு இருக்கிறார். इत अनहित या जगत में जान पड़ता है सबको ही जान पड़ता है, सबको ही मालूम होता है कौन सा सही है कौन सा गलत है, कौन सही आदमी है कौन गलत आदमी है, कौन मित्र हैं कौन शत्रु हैं, कौन हमारा भला चाहता है कौन हमारी बुराई चाहता है। ये सभी बातें हमें विपदा के समय में ही मालूम होती हैं। அதான் ஒரு வைரமுத்தோடு சொன்னார், தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா, வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா என்று பாடினார். அதுபோல் பாதாயி சாகசே அங்கு சொல்வார்கள், நோ பெயின் நோ கெயின் என்பார்கள். ஆக சிரமம் இல்லாமல் எதுவுமே இல்லை.
ஒரு தாய் பிரசவ வலியின் பொழுது அவ்வளவு துடிக்கிறாள், இனிமே பிரசவமே கூடாதுடா, இந்த வேலையே கூடாதுடா என்று அவள் அந்த வரைக்கும் அவள் வருகிறாள் மனநிலைக்கு. ஆனால் அந்த குழந்தை பெற்றவுடனே அந்த குழந்தை சிரிக்கிற சிரிப்பை பார்த்து அத்தனை துயரங்களை அவள் மறந்து விடுகிறாள். சுத்தமாக அத்தனை கஷ்டங்களையும் அவள் மறந்து விடுகிறாள். அளவில்லாத ஆனந்தம் அடைகிறாள். அந்த ஆனந்தம் அவளுக்கு தாயான பிறகுதான் கிடைக்கும். வலியை அனுபவித்த பிறகுதான் கிடைக்கும். அதற்கு முன்னதாக அவளுக்கு கிடைக்காது என்பதை உணர வேண்டும். எந்த ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும், எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும், அது தோல்விக்கு பிறகுதான், துன்பத்துக்கு பிறகுதான், சிரமத்துக்கு பிறகுதான் கிடைக்க வேண்டும். கிடைத்தது தான் எங்களுடைய உறவினர் சொல்வார், குழந்தைகளுக்கு கஷ்டத்தை காட்டி வளர்த்து விடுங்கள், வறுமையை காட்டுங்கள், கஷ்டத்தை காட்டுங்கள். கஷ்டம் என்றால் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் அறிந்து வளர்ந்தால்தான் பிற்காலத்திலே தன்னை சரியாக அவர்கள் ஆளாக்கிக் கொள்வார்கள், தன்னுடைய சந்ததியை அவர்களுக்கு சரியாக வளர்ப்பார்கள் என்பார். அதுபோல பினா சேவா மேவா நகி, நோ பெயின் நோ கெயின். இதுவே இன்றைய சிந்தனை என்று சொல்லி, இதுபோல நல்ல கருத்துக்களை நீங்கள் நாளும் கேட்டறிந்து முன்னேற வேண்டும் சொல்லி, நாளை இதே போன்ற ஒரு நல்ல ஒரு தலைப்புடன் தங்களை சந்திக்க விளைகின்றேன். कल एक नए शीर्षक के साथ इसी प्रकार आपसे मिलने वाला हूँ. तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक ஆர் சுந்தரராஜன், திருப்பூர். நாளை இது போன்ற ஒரு நல்ல தலைப்புடன் தங்களை சந்திக்க விளைகின்றேன். அதுவரைக்கும் வணக்கம் நன்றியும் கூறி விடைபெறுவது தங்களின் அன்பன் ஆர் சுந்தரராஜன், திருப்பூர், தமிழ்நாடு. தன்யவாத், நன்றி, தன்யவாத், நன்றி. ஜெய்ஹிந்த். आगे बढ़ा दो. कपल फोन पे